தாதியர்கள் முன்னெடுத்துள்ள சுகயின விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கை 2வது நாளாக இன்றும் தொடர்கின்றது. தாதியர் பணி பகிஷ்கரிப்பு தொடர்பில் பாராளுமன்றத்திலும் விவாதம். 27 வகையான மருந்துகளுக்கான விலை குறைப்பு. துபாயில் கைது செய்யப்பட்ட நதிமால் பெரேரா மற்றும் சிறைச்சாலை அதிகாரி லலித் குமார் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டனர். துபாயில் கைது செய்யப்பட்டுள்ள பாடகர் அமல் பெரேராவின் மகன் நதிமால் பெரேரா மற்றும் சிறைச்சாலை அதிகாரி லலித் குமார் ஆகியோர் நாடு கடத்தப்பட்டனர். இன்று அதிகாலை துபாய் விமான சேவைக்கு சொந்தமான விமானம் ஒன்றில் அவர்கள் நாடு திரும்பியதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர தெரிவித்துள்ளார். நதிமால் பெரேரா மற்றும் லலித் குமாரவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் மற்றும் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். எனினும் அவர்கள் கைது செய்யப்படவில்லை எனவும் அவர் கூறினார். මෙම දෙදෙනා පසුගිය පෙබරවාරි 3 වන දින ඩුබායි බලා පිටව ගොස් இவர்கள் இருவரும் பிப்ரவரி 3ஆம் தேதியிலிருந்து துபாயில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். 24 வயதான நதிமால் பெரேராவும் 52 வயதான சிறைச்சாலை அதிகாரி கோதாகுட ஆராய்ச்சிக்கு லலித் குமார் ஆகியோரே தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். பிப்ரவரி மாதம் துபாயில் இடம்பெற்ற சம்பவத்தில் இவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததுடன் நேற்று இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார்கள். இவர்கள் இருவரும் SZ-547 விமானத்தில் இன்று காலை பண்டார்நாயக் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தனர். இவர்களிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் மற்றும் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டனர். இவர்கள் இருவரும் கைது செய்யப்படவில்லை. இவர்களிடம் விசாரணைகளை மேற்கொள்ளப்பட்டன. குறித்த விசாரணைகளின் பிரகாரம் மேலதிக விடயதானங்களை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம். இதேவேளை துபாயில் கைது செய்யப்பட்டுள்ள மாக்கந்துரை மதோஷ், பாடகர் அமல் பெரேரா உள்ளிட்டோர் நாளை அந்நாட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹெரோயின் கடத்தலில் ஈடுபட்டிருந்த ஒருவர் முகத்துவாரம் எட்சந்த செவன பகுதியில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரிடமிருந்து 80 கிராம் 290 மில்லிகிராம் ஹெரோயின் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 21 வயதுடைய குறித்த சந்தேக நபர் இன்று மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். இதேவேளை போதை வேலைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கண்டி நகரில் கைது செய்யப்பட்டுள்ளார். கண்டி தலாத்தூயாவைச் சேர்ந்த 37 வயதுடைய குறித்த சந்தேக நபரிடமிருந்து 542 போதை வேலைகள் மற்றும் 865 கருக்கலைப்பு வேலைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கொம்பனி தெரு பாதுகாப்பு சேவைகள் கல்லூரி அருகாமையில் கஞ்சா பொதி செய்யப்பட்ட 240 பாக்கெட்டுகளுடன் 29 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். தாதியர்கள் சிலர் முன்னெடுத்துள்ள சுகயின விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கை இன்றும் தொடர்கின்றது. ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக் கொடுத்தல், சீருடைக்காக வழங்கப்படும் கொடுப்பனவை 25,000 ரூபாய் வரை அதிகரித்தல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து தாதியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். நேற்று முதல் தாதியர்கள் முன்னெடுத்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக வைத்தியசாலைகளுக்கு வருகை தரும் நோயாளர்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றனர். காசு செலவழித்து 5 மருத்துவ அறிக்கைகளை பெற்றுக் கொள்வதற்காக இங்கு வந்தேன். வார்டில் யாரும் இல்லை. என்னை திரும்பி செல்லுமாறு கோருகின்றனர். பாருங்கள், 2 மாதங்கள் கழித்து நான் மருந்துகளை வாங்க வேண்டியுள்ளது. என்ன இது, மருத்துவ அறிக்கையை கூட பெற்றுக்கொள்ள முடியவில்லை. எனது ரத்த பரிசோதனை அறிக்கையை பெற்றுக் கொள்வதற்கான நாள் 30ஆம் தேதி பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளார்கள். போக்குவரத்து செலவுகளை கடனாக பெற்று வருகை தந்தேன். இப்போது மீண்டும் திரும்பி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. சீமாட்டி ரிஜ்வே சிறுவர் போதனா வைத்தியசாலை, டி சொய்சா மகளிர் வைத்தியசாலை, காசல் வைத்தியசாலை, மகரகம புற்றுநோய் வைத்தியசாலை மற்றும் விசேட பிரிவுகளின் நடவடிக்கைகளில் இந்த பணி பகிஷ்கரிப்பு தாக்கத்தை செலுத்தவில்லை. எவ்வாறாயினும் அரசு தாதி உத்தியோகத்தர் சங்கம் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை. இதனால் சில வைத்தியசாலைகளின் செயற்பாடுகள் இன்று எவ்வித தடையுமின்றி முன்னெடுக்கப்பட்டன. வரவு செலவு திட்டத்தின் மீதான குழுநிலை விவாதத்தின் 12வது நாள் இன்றாகும். சுகாதார அமைச்சு, சுதேச மருத்துவம் மற்றும் மகளிர் விவகாரம், சிறுவர் விவகார அமைச்சுகளின் மீதான விவாதம் இன்று இடம்பெற்றது. இதன்போது தாதியர் பணி பகிஷ்கரிப்பு தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டது. தாதியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். சம்பள கோரிக்கை தொடர்பில் அவர்களது தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. இது விரைவில் தீர்க்கப்படும் என நினைக்கின்றேன். உங்களுடன் கலந்துரையாடலை முன்னெடுப்பது சிரமம் என தொழிற்சங்கத்தினர் தெரிவித்தனர். பேச்சுவார்த்தைக்கான சந்தர்ப்பத்தை வழங்கினால் பிரச்சினைக்கான தீர்வை காண முடியும்.
ප්‍රශ්න සැලකුණු ප්‍රමාණයක් විසඳගන්න පුළුවන්කම තිබෙනවා. මේ හාමුදුරන් එක්ක ගිය සුමානෙත් මම தேரருடன் இரவு 7 மணியிலிருந்து 10:30 மணி வரை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளேன். 3.5 மணித்தியாலங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளேன். அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பின் சமன் ரத்னப்பிரிய வருகை தந்தார். அவருடன் மீண்டும் 2 மணித்தியாலங்கள் கலந்துரையாடலில் ஈடுபட்டேன். காலையிலிருந்து மாலை வரை தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டேன். முக்கியமான மருந்து பொருட்கள் 48க்கு 45 வருடங்களின் பின்னர் சேனக பிபிலவின் கோரிக்கை தொடர்பில் நாங்கள் கரிசனை செலுத்தினோம். இன்று அனைத்து மக்களுக்கும் ஏழைகளுக்கும் சிறந்த மருந்துகளை பயன்படுத்த முடியும். 10 வகையான புற்றுநோய் மருந்துகளின் விலையை குறைத்தோம். மேலும் 27 வகையான மருந்துகளின் விலைகளையும் நாங்கள் குறைக்க உள்ளோம். අපි මෙතනෙන් තව 27ක මම තව ටික දවසකින් අපි ගහනවා. புலமை பரிசில் பரீட்சை மற்றும் தரம் ஒன்றிற்கான மாணவர்கள் அனுமதி தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் மக்கள் விடுதலை முன்னணி கேள்வி எழுப்பியது. பிரதி சபாநாயகர் புதிய சுற்று நிறுவத்தின் பிரகாரம் பிரதேசவாசிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த புள்ளிகளில் 3 புள்ளிகள் தற்போது குறைக்கப்பட்டுள்ளது. எனவே பாடசாலைகளில் அனுமதியை பெற்றுக் கொள்வதில் இவர்கள் பெரும் இன்னல்களை எதிர்நோக்குகின்றனர். 2020ஆம் ஆண்டில் பாடசாலையில் இணைத்துக் கொள்ளும் மாணவர்களுக்கு வழங்கும் புள்ளிகளில் மறுபரிசீலனை ஏதும் அரசாங்கம் மேற்கொள்ள உள்ளதா என்பதை தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது மிகவும் முக்கியமான விடயம். இது தொடர்பில் எழுத்துமூல விளக்கம் தர வேண்டிய பொறுப்பு கல்வி அமைச்சருக்கு உள்ளது. புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் உங்களது நிலைப்பாடு என்ன? ஜனாதிபதி புலமை பரிசில் பரீட்சையை முடிவுறுத்துவதாக தெரிவித்துள்ளார். அரசாங்கம் எவ்வாறான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது? புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சர் உரிய பதிலை வழங்குவார். இலங்கை போக்குவரத்து சபைக்கு 37 பஸ்களை கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க இதற்கான பத்திரத்தை அமைச்சரவையில் சமர்ப்பித்திருந்தார். இதேவேளை மலையகத்துக்கான சேவையில் ஈடுபடும் ரயில்களுக்கான 50 அடி நீளமுடைய 75 பயணிகள் பெட்டிகளையும் 20 சரக்கு பெட்டிகளையும் கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இந்தோனேஷியாவின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி வங்கியின் நிதி பங்களிப்பு மூலம் குறித்த கொள்வனவுகள் இடம்பெற உள்ளன. இலங்கையில் ரயில்வே சேவையை தொழில்நுட்ப வளர்ச்சிக்குள் கொண்டு செல்வதே குறித்த திட்டத்தின் நோக்கமாகும். திருகோணமலை கிண்ணியா உப்பாறு பகுதியில் தடை செய்யப்பட்ட மீன்பிடியில் ஈடுபட்ட 5 மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். திருகோணமலை கிண்ணியா உப்பாறு பிரதேசத்தில் தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலையினை பயன்படுத்தி சுமார் 1500 கிலோ மீன்பிடித்த குற்றத்துக்காக 5 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட மீனவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இவர்களிடமிருந்து ஒரு இயந்திர படகு மற்றும் 2 இயந்திர மோட்டார்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை கடற்றொழில் திணைக்களத்தினர் முன்னெடுத்துள்ளனர். வெளிப்பென உருகுட அலகந்த பகுதியில் பரவிய காட்டுத்தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. போலீசார் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து இந்த தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். வனப்பகுதியை அண்மித்த குப்பை மேட்டில் பற்ற வைத்த தீயின் காரணமாகவே வனப்பகுதிக்குள் தீ பரவியுள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். தீ பரவலுக்கு காரணமாக இருந்த சந்தேக நபர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாடத்தோல மற்றும் பலவத்த ராணுவ முகாமை சேர்ந்த வீரர்கள் மற்றும் போலீஸ் விசேட அதிரடி படையினர் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட மணச்சேனை கிராமத்திற்குள் உட்புகுந்த யானைகள் வீடுகளை சேதமாக்கியுள்ளன. மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட மணச்சேனை கிராமத்திற்குள் இன்று அதிகாலை உட்புகுந்த காட்டு யானைகள் 2 வீடுகளை முற்றாக சேதமாக்கியுள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். வீட்டுபகரண பொருட்கள் மற்றும் பயன் தரும் மரங்களையும் யானைகள் சேதமாக்கியுள்ளன. காட்டு யானைகளால் வீடு சேதமாக்கப்படும் பொழுது சிறுவர்கள் வீட்டில் இருந்த போதிலும் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். புள்ளையிலே ஸ்கூலுக்கு அனுப்பாம இருக்கோம். நாங்க இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இப்படி இருக்கல, அது எப்படியாச்சு சம்பந்தப்பட்ட அதிகாரி மேல எல்லாரும் பொறுப்படுத்து எங்களுக்கு ஒரு வீடு கண்டிப்பா வேணும். இப்ப வாழையில கட்டத்துல நாங்க இரவைக்கு எங்க தூங்குறது? எனக்கு ஏல என்னன்னாலும் நீங்கள் ஒரு முடிவு எடுத்து செய்தாங்க. இந்த வீட்டை பாருங்க, இந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல் உடுப்புகள்லாம் உடி தண்டி நாசமாக்கி புக்ஸ் எல்லாம் போட்டு உடைச்சி எல்லாம் போட்டு உடைச்சிட்டு ஒன்றுமே இல்லை. எனக்கு இன்றைக்கி சமைச்சு சாப்பிட்றதுக்கு கூட ஒரு சாமான் இல்லாமல் நான் குந்திட்டு இருக்கேன். எனக்கு ஒரு கொட்டிலன்னாலும் சரி, இப்போ தக்காளி இதுக்கு நீ செஞ்சு தரணும், என் வீட்டை நீங்கள் திருத்தி தரணும், ஜிஎஸ் எல்லாரும் என் வீட்டை பார்க்கணும். மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையில் மற்றும் ஒரு விளையாட்டுச் செய்தி. ஆசிய மெய்வல்லுநர் சாம்பியன்ஷிப் போட்டிகளுக்கான 17 பேர் கொண்ட இலங்கை குழாம் அறிவிக்கப்பட்டது.
23வது ஆசிய மெய்வல்லுநர் சாம்பியன்ஷிப் அடுத்த மாதம் 21ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை கட்டாரின் கலிஃபா சர்வதேச மைதானத்தில் நடைபெற உள்ளது. அறிவிக்கப்பட்டுள்ள இலங்கை குழாத்தில் 9 வீரர்களும் 7 வீராங்கனைகளும் உள்ளடங்குகின்றனர். அதன்படி ஆடவருக்கான 100 மீட்டர் ஓட்ட போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி இமாஷ ஏஷாதும் வினோத் சுரஞ்சயவும் பங்கேற்கின்றனர். 400 மீட்டர் ஓட்ட போட்டியில் அஜித் பிரேமகுமாரவும், 800 மீட்டர் ஓட்டத்தில் ரசிது சதுராங்கவும், ஆடவர் 1500 மீட்டர் ஓட்டத்தில் ஹேமந்த குமாரவும் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்த உள்ளனர். ஆடவர் நீளம் பாய்தல் போட்டிகளுக்காக பிரசாத் விமலசிறி இலங்கை குழாத்தில் பெயரிடப்பட்டுள்ளதுடன் ஈட்டியெறி போட்டிகளில் சுமேத ரணசிங்க இலங்கைக்காக விளையாட உள்ளார். ஆடவர் முப்பாய்ச்சல் போட்டிகளுக்காக கிருஷாந்த் தனஞ்சய பெயரிடப்பட்டுள்ளதுடன் மகளிர் முப்பாய்ச்சல் போட்டிகளில் விதுஷா லக்ஷானி இந்த போட்டிகளில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்த உள்ளார். நட்சத்திர வீராங்கனைகளான நதிஷா ரத்நாயக்க மற்றும் நிமாலி லியனாராச்சி ஆகியோர் மகளிர் 400, 800 மற்றும் 4 தர 400 தடைத்தாண்டல் ஓட்டப் போட்டிகளில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்த உள்ளனர். மகளிருக்கான 3000 மீட்டர் தடைத்தாண்டல் ஓட்டத்தில் நிலானி ரத்நாயக்க இலங்கை குழாத்தை பிரதிநிதித்துவப்படுத்த உள்ளார். அந்த விளையாட்டுகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இணையதளத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்து மனிதர்கள் சக்தி தொலைக்காட்சி வழங்கும் திரைப்படத்துடன் வணக்கம்.